வாழைப்பூவை வச்சு இன்றைக்கி சூப்பராக 2 ரெசிபி பார்க்க போகிறோம். சிங்கிள் ப்ரிப்ரேஷனில் 2 டிஷ் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை அலசிட்டு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு மஞ்சள்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சு வாழைப்பூவை அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. வாழைப்பூ வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட 4 வரமிளகாய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. 2-3 பல்ஸ் கொடுத்து அரைச்சதுக்கு பிறகு வேக வச்ச வாழைப்பூவையும் சேர்த்து 10 பல் பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை மீடியம் சைஸ் பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது போல் எல்லா மாவையும் உருண்டையாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குழம்புக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு 1/2 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வடகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. வடகம் இல்லைன்னா 1 டீஸ்பூன் கடுகும் வெந்தயமும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது கூட 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனிமிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ், ஹெல்த்தி ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூட சேர்த்துடலாம். நல்லா ஒரு முறை கலந்து விட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு கொதிக்கிற வரையும் மூடி போட்டு வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம உருண்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். உருண்டையை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வாழைப்பூ உருண்டை செய்யும்போது முருங்கைக்கீரை சேர்த்து செய்யுங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. உருண்டையெல்லாம் சேர்த்த பிறகு கரண்டியை வச்சு கிண்டிட வேண்டாம். அதே லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சுடுங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி லைட்டாக குலுக்கி விட்டால் போதும். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்த பிறகு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வைங்க. கரண்டியை வச்சு கொஞ்சம் பொறுமையாக கவனமாக கலந்து விடுங்க. 1 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சு எடுத்தால் சூப்பரான வாழைப்பூ பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிக்கோங்க. அடுத்ததாக வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெயை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச உருண்டையை வடையாக தட்டி எண்ணெயில் சேர்த்துடலாம். வடையெல்லாம் எண்ணெயில் சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரையும் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா வடை சூப்பராக 2 பக்கமும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஹெல்த்தியான இந்த 2 டிஷ்ஷும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.